தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைய தினங்கள்ல கனமுதல் மிக கனமழை தீவிரமாகக்கூடிய மாவட்டங்கள் நம்ம பார்க்க போறோம். நாளைய தினங்கள்ல எந்தெந்த மாவட்டத்துல மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நிறைய மாவட்டங்கள்ல மழையானது காத்திருக்கு. நீங்க மறக்காம ஒரு லைக்க போடுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. முதலாவதாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதில் குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை இந்த 4 மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாத கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது உறுதியாக கொட்டி தீர்த்துரும். ஆகவே இடைவிடாத ஒரு மழை பொழிவை தான் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு தேதிகள் எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் 16லேருந்து 19க்குள்ள அப்படின்னு சொல்லி. ஆகவே இந்த கடைசி நாளில் நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழையும் இருக்கும். நாளைய தினங்களிலும் சில இடங்களில் மழை பகுதியாக விட்டு விட்டு மிதமானதுலேருந்து கனமழையும் உறுதியாக பதிவாகும். ஆகஸ்ட் 21க்கு அப்புறம் படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரமும் குறைய ஆரம்பிச்சிடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி 4 மாவட்டங்களிலும் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். அதில் மலைப்பகுதிகளில் சில இடங்களில் மிக கனமழையும் நிச்சயமாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நம்ம தேனி மற்றும் தென்காசி போன்ற மலைப்பகுதிகளிலும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக எதிர்பாருங்க. எல்லா இடங்களுக்குமே நமக்கு பலத்த மழை பெய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழையும் நமக்கு நிச்சயமாக பதிவாகிறோம். எந்தெந்த மாவட்டத்தில் இன்னும் தென் மாவட்டங்களில் சரியாக மழை பெய்யாமல் இருக்கோ, இல்லை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் எந்தெந்த பகுதிகளில் சரிவர மழை பெய்யாமல் இருக்கோ எல்லா பகுதிகளுக்குமே இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கொட்டி தீர்த்துரும். அதுக்கப்புறமா உள் மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சேலம் மாவட்டங்களில் நிறைய பகுதிகள் மாவட்டம் முழுவதுமாகவே உறுதியாக கனமழை இருக்கும். நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு பரவலாக மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் நமக்கு கனமழை எச்சரிக்கை உண்டு. கிருஷ்ணகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை தீவிரமாகும். தருமபுரி மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக இருக்கும். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் பகுதியான மழை பொழிவாக இருக்கும். சில இடத்துல கனமழை பெய்தாலும் குறைஞ்சபட்சம் மிதமான மழையாவது உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகிறோம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது டெல்டா மாவட்டங்கள். கனமழை பொறுத்தவரை திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகையில் கனமழையும் மற்ற இடங்களில் நமக்கு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நமக்கு மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களில் மிதமான மழை தொடரும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம், ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.